சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 95வது தசகம் தியான யோகம். குருவாயூரப்பா, இந்த உலகத்தை தோற்றுவித்து உயிரையும் படைத்து அதனுள் இருப்பவனே, நிர்குண ரூபியான தங்களாலேயே பரிபூர்ணமாக நான் விளங்குகிறேன்னு சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் 3 விதமான குணங்கள்லேயும் கடந்து 4வதான தங்களிடத்தில் செலுத்துகின்ற பக்தி ஒன்றே துணையாக அமைகிறதுன்னு ஹம்ச உருவத்தில் தோன்றிய தாங்கள் சனகாதி முனிவர்கள்ட்ட சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீகிருஷ்ணா, செயல் புரிவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உயர் நலம் பெறுவதற்கான வழிமுறைகள் யார் யார் சொல்லியிருக்கா? வியாசர், பதஞ்சலி, இவெல்லாம் பல படிகளாக சொல்லியிருக்கா. மேன்மை அளிக்கக்கூடிய பலவிதமான வழிகளிலும் போற்றத்தக்க அழிவற்ற சாசனம் பக்தி ஒன்றே அப்படிங்கிறது தங்கள் தோழராக உத்தவருக்கு நீங்கள் சொன்னீங்க. பக்தியால் கிட்டக்கூடிய பேரானந்த சுகத்திற்கு ஈடான இன்பம் எப்படி கிட்டும்னு கேட்குறேன். தங்களிடத்தில் கொண்ட பக்தியினால எவன் மனம் மகிழ்ச்சி உள்ளதோ, மேலும் ஆசை ஒழிந்துள்ளதோ, எவன் இவ்வுலகத்தில் எங்கும் சுகமாய் திரிகிறானோ அந்த பக்தன் இந்திரன் வாழக்கூடிய சொர்க்கத்தையோ, பிரம்மாவின் சத்தியலோகத்தையோ, மனதை கவரக்கூடிய யோக சிந்தைகளையோ விரும்புகிறதே இல்லை. இதெல்லாம் இருக்கட்டும், மோசமாகிற மோக்ஷங்கிற முக்தி பேரு தானாகவே எளிதில் கிடைப்பினும் அதிலும் ஆசை வர்றதே இல்லை. வாழ்க்கை புலன்கள் அடங்காமையினால உலகத்தில் இன்பங்களால் இழுக்கப்பட்டு உங்களது பக்தன் துன்பமடைந்தாலும் அந்த புலன் இன்பம் அந்த பக்தனை வெற்றி கொள்ள இயலவே இயலாது. பக்தி இல்லாதவனுக்கு மிகுந்த தவத்தினாலேயோ உயர் படிப்பினாலோ என்ன கிடைக்க போகிறது? பயனே கிடையாதுங்கிறது கருத்து. குருவாயூரப்பா, தங்களை தியானம் செய்யும் முறையை முறைப்படி நாம் பயிலணும். அதாவது உடல் வளையாமல் சமமாக நிமிர்ந்து வைத்து கொண்டு பத்மாசனம் முதலிய சுகமான எளிமையான ஆசனத்தில் அமர்ந்து மூச்சு காற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தி மனம் கவரக்கூடிய அழகிய திருமேனி படைத்த தங்களை தியானம் செய்யணும்னு கேட்டுக்கிறார். குருவாயூரப்பா, தங்களுடைய கேசம் நன்கு கருத்து மென்மையாக விளங்குறது, காதில் மகர குண்டலம் அழகோடு இருக்குது, உள்ளத்தில் புன்னகையினால் கசிந்து கனிந்து இருக்குது, கௌஸ்துவமணியோடைய அழகிய ஒளியினால் சூழப்பட்ட வனமாலை, பெரிய பெரிய நெல்முத்து மாலைகள் ஆகியவற்றினால மனம் கவரும் வண்ணம் விளங்குகிறீர்கள். திரு மார்புல ஸ்ரீவஸ்தோங்கிற மச்சம், நீண்ட திருக்கரங்கள், மென்மையான திரி உதரம் பெயரு, அறையில் பொன் மஞ்சள் பட்டாடை, அழகிய துடைகள், தாமரை போன்ற அழகிய திருப்பாதங்கள், அப்படியே வரிசையாக சொல்லிட்டார். அழகுற விளங்கக்கூடிய தங்களை நான் அப்படியே மனசால தியானிக்கணும்னு சொல்கிறார். ஈசனான ஸ்ரீ குருவாயூரப்பா, தங்களை தியானம் செய்வதிலேயே உற்சாகமாக இருக்குது. என் மனதை தங்களுடைய திருமேனியில் ஒவ்வொரு அவயங்கள்லேயும் அப்படியே லயிக்க செய்வேன். அதிலும் அழகு மிக்கதும் புன்னுருள் அளிப்பதுமான திருமுக மண்டலத்தில் முகத்தில் அப்படியே என்னுடைய மனசை நிலைநிறுத்தணும். மேலும் முயற்சி செய்து தியான யோகத்தை நான் கைவரப்பெறணும்னு கேட்டுக்கிறார். இப்படி தங்களை தியானிப்பதான தியான யோகத்தை முறைப்படி பயிற்சி செய்யும் போது வெகு தொலைவில் பேசுவதை கேட்கக்கூடிய திறன், வெகு தொலைவில் நிகழக்கூடிய காணக்கூடிய திறன், இந்த சித்திகள்லாம் நான் முந்தின்னு என்கிட்ட அப்படியே அடையும். தங்களை அடைவதில் இடையூறு விளைவிக்குமானால் இவை அனைத்தும் நான் இவற்றையெல்லாம் கூட எனக்கு வேண்டாம், நீ உன்னுடைய பாத கமலத்தில் தான் நான் வரணும்னு கேட்டார். குறைவற்ற ஆனந்தமே நிறைந்து விளங்கக்கூடிய தங்களையே நான் விரும்புகிறேன். குருவாயூரப்பா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னை காத்தருளணும்னு கேட்டுண்டு இந்த 95வது தசகத்தை முடிக்கிறார். 96வது தசகம் விபூதி யோகம். அதாவது விபூதினா பெருமை, குருவாயூரப்பனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லக்கூடிய தசகமாக இருக்கிறது. எல்லாமே அதுதான், இதில் கொஞ்சம் அதிகமாக, அவ்வளோதான். பெருமை மிக்கவரே, உலகத்தில் எங்குமே நிறைந்திருக்கக்கூடியவரே, பரபிரம்மம் தாங்கள் தான். என் எழுத்துக்களில் ஆங்கிற எழுத்தும் நீங்கள் தான், மந்திரங்களில் ஓங்காரம் நீங்கள் தான், அரசர்களில் மனு,
பிரம்ம ரிஷிகளில் பிரகு முனிவரா, தேவ ரிஷிகளில் நாரதரா விளங்குறீங்க. அசுரர்களில் பிரகலாதனா இருக்கேல், பசுக்களில் காமதேனுவா இருக்கேல், பக்ஷிகளில் கருடனாக இருக்கேல், நாகங்களில் ஆதிசேஷனாக இருக்கேல், நதிகளில் கங்கையாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, உன்னுடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது. உலகத்தில் அதிசயமாக வியக்கக்கூடிய விளங்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே நீங்கள் தான். தாங்கள் தான் ஜீவன், தாங்கள் தான் பிரதானமான புருஷன். அதாவது பிரகிருதியும் நீங்கள் தான், புருஷனும் தாங்களே தான். இந்த உலகத்தில் நீங்கள் தான் கடவுள், படைத்தவரும் நீங்கள் தான், அந்த பொருளும் நீங்கள் தான். தங்களை தவிர வேறொன்றுமே இல்லை. அதாவது தாங்கள் இல்லாத பொருளே எதுவுமே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். தனக்குன்னு ஒரு காரணம் இல்லாமல் அனைத்திற்கும் தானே காரணமாக இருக்கக்கூடியவர் நீங்கள். மிக தூய்மையாக விளங்கக்கூடிய பரம்பொருள் நான்கிற சொரூப ஞானத்தை, உண்மை உணர்வை எல்லாம் நான் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவாள் தான் இந்த உலகத்தில் ஞானம், கர்மம், பக்திங்கிற மூன்றும் தங்களை அனுபவிக்கும் சாதனமாகும். ஞானயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், அந்த மூன்றினுள் உலகத்தில் சுகம் அனைத்திலும் ஆசையற்று வெறுப்பு உற்றவர்களுக்கு ஞான யோகத்தில் தகுதி உண்டாகுது. பற்றுள்ளவனுக்கு தங்களை அடையவே தங்களிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்யது கர்மயோகத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இன்பங்கள் மிகுதியான பற்றோ அல்லது முற்றும் பற்றற்றதான நிலையோ இன்றி தங்களிடம் சிறிது பக்தி கொண்டவர்களுக்கும் பக்தி யோகமே சிறந்த வழி. அதை இப்படித்தான் பக்தி இருக்கணும், அப்படிதான் பக்தி இருக்கணும்னு சொல்றதில்லை. பக்தியில் சின்ன பக்தி என்ன, பெரிய பக்தி என்ன, எல்லாமே ஒண்ணுதான்னு சொல்லிட்டு பட்டத்திரி முடிக்கிறார். இந்த சம்சார சாகரத்தில், அதாவது பிறவி கடலை கடக்க மரக்கலம் போன்றது தான் இந்த மனித உடல். முற்பிறப்பில் செய்த புண்ணிய பயனாலேயே இந்த உடலை பெற்ற எனக்கு சத்குருவாகிய ஓடக்காரனை அனைத்தும் தாங்களே அனுகூலமாக காற்றாகி என்னை கரையேற்ற வேண்டுகிறேன்னு கேட்டுக்கிறார் பட்டத்திரி. குருவாயூரப்பா, நான் முதலிலிருந்தே மனத்திற்கு இனியதும் விரைவில் தங்களை அடைய செய்வதும் இந்த ஒன்றை இருக்கக்கூடிய பக்தி எனக்கு மேலே மேலே பெருகணும்னு கேட்டுக்கிறார். ஞான யோகத்திலும் பக்தி யோகத்திலும் மனசில் சஞ்சலம் ஒன்று போலவே இருப்பினும் தங்களுடைய கருணையினாலும் திருமேனி அழகினாலும் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பயிற்சினாலும் விரைவில் மனம் அடங்கி தியான யோகம் கிட்டட்டும்னு கேட்டுக்கிறார். தங்களுடைய திருவிளையாடல்கள் பற்றிய சரித்திரங்களை கேட்பதும் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன்தான். இருந்தும் முன்வினை பயனால பெற்ற மனைவி, மக்கள் முதலியோரிடம் வைத்த ஆசையை விட்டொழிக்க முடியாதவனாக நான் இருக்கேன். ஆசைகளை குற்றமுற்றவனாக கருதி அனுபவித்து கொண்டு தங்களிடம் பக்தியையே வளர்ப்பேனாக. தாங்கள் என் இதயத்தில் இருப்பதனால உலகியல் பற்றுகள் விரைவிலேயே அழிஞ்சிடும்னு சொல்கிறார். முன்னொரு காலத்தில் அவந்தி நாட்டில் ஒரு அந்தணன் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளை எல்லாம் திருடன் என்ன பண்ணிட்டான், களவாடின்னு போயிட்டான். வைராக்கியம் அடைந்தும் அதனால் மாசற்ற மனது உடையவனாகிய அப்படியே ஆயிட்டாங்க. அந்த நாட்டு மக்களை பொய்வேஷக்காரன்னு துன்பப்படுத்தப்பட்ட போது அவன் சொல்கிறான், என் துன்பத்துக்கு காரணம் உண்மையில் மக்களோ காலமோ கர்மமோ கோள்களோ கிடையாது, மனம்தான் துன்பத்திற்கு காரணம். இந்த மனமே ஆத்மாவிடம் செய்பவன் முதலிய உலகியல் குணங்களை எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் செய்கிறது. இவ்வாறு நினைத்து மனசாந்தி பெற்று தங்களை அடைந்தான். எல்லாமே காரணம் நம்ம தான், தீதும் நன்றும் பிறதர வாரா, எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு உங்களை அடைஞ்சானே பிரபோன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட மன அமைதிக்கு எனக்கு நீங்கள் அருள் புரியணும் குருவாயூரப்பா. இது மாதிரி தான் முன்னாடி ஒரு சமயத்தில் இலையினுடைய மகளான புரூரவஸ்ங்கிற அரசன் ஊர்வசிங்கிற தேவமாதிட்ட மோகம் கொண்டு நீண்ட காலம் அவளை அடைந்து இந்த உலகத்தில் இன்புற்ற பின்னாடி மறுபடியும் சொர்க்கத்திலையும் அவளை போய் அடைந்து இன்புற்றான். பின்னாடி திடமான வைராக்கியம் ரொம்ப முக்கியம் பெற்று இந்த பெண் இன்பமே மிகவும் அற்பமானது அப்படின்னு மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாளே. அப்போ மனசு பண்ணக்கூடாதாங்க. மனசால் அது மனம் ரொம்ப வெரி ஸ்ட்ராங். அது மைண்ட் பவர்னு சொல்லுவாள். மேன் பவர் மணி பவரை விட மைண்ட் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதால் எல்லாமே பண்ண முடியும். இந்த பெண் இன்பமே மிகவும் அற்பமானதுன்னு பாடிக்கொண்டு தங்களுடைய பக்தியை பெற்று மனநிறைவோட மகிழ்ச்சி மிக்கவனாக வாழ்ந்தானே குருவாயூரப்பா, அதே போல என்னையும் பட்டு நீக்க சிறந்த பக்தனாக்கி செய்யுங்கன்னு கேட்டுண்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். 97வது தசகம், பக்தியை தந்தறுதல். குருவாயூரப்பா, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்துமே 3 குணங்களால் உண்டு பண்ணுது. என்னது? உயர்ந்தது, நடுத்தரமானது, தாழ்ந்தது
அப்படிங்கிற மூவகைப்பட்டதாகவே காணப்படுது. அவற்றில் ஆத்மா ஒன்றென்ற அறிவு, ஆத்மாங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது என்ன? சத்வகுணம். வேறானதுங்கிறது என்ன? ரஜோகுணம். குழந்தைகளுக்கு ஒப்பான அறிவுங்கிறது என்ன? தமோ குணத்தால் உண்டாருது. அதே போல் ஆத்மாவிடத்தில் உள்ள நம்பிக்கை சத்வகுணம், தர்மத்தில் வரக்கூடிய நம்பிக்கை ரஜோகுணம், அதர்மத்தில் உண்டாகக்கூடிய நம்பிக்கை தமோகுணம். செய்யும் தொழிலில் பகவத் அர்ப்பணம் என்பதில் சத்வகுணம், பயன் நோக்கி பற்றோடு செஞ்சால் ரஜோகுணம், தகாத செயல்களில் செய்கிற போது தமோகுணம். உண்ணக்கூடிய உணவும் மூவகைப்படும். தூய்மையான உணவு உட்கொள்ளுதல் சத்வகுணம், புலன்கள் இன்புற கொள்வது ரஜோகுணம், பழையதான அண்டம் கொள்வது தமோகுணம். ஆகவே இந்த உலகத்தில் ஞானம், ஈடுபாடு, செயல்புரிபவன், செயல் புரியுமிடம், சுகம், ஆகார வேறுபாடு எல்லாமே முக்குணங்களில் தன்மையினால் வெவ்வேறு வடிவு கொண்டு குறைந்தது, நடுத்தரமானது, உயர்ந்ததுன்னு பிரிச்சிருக்கா. ஆனால் இந்த உலகத்தில் தங்களது திருக்கோயிலையும் தங்களை சேவிப்பது முதலிய செயல்களில் தங்களிடமே மனதை அர்ப்பணம் செய்து பற்றின்றி பயன் கருதாத செய்யப்படும் செயல்கள் எல்லாமே முக்குணமற்ற பரனை குறித்து செயல்களாகவே. அதாவது இதுதான் சிறந்ததுன்னு முனிவர் சொல்கிறார். நானும் அதையே தொடர்ந்து கடைபிடிக்கணும், விரைவில் ஜீவன் முக்தனாக ஆகணும்னு பட்டத்திரி கேட்குறார். ஈசனே, இந்த வேறுபாடு இல்லாத மனசை உடையவனாக நான் இருக்கணும். மானம், அவமானம், வெறுப்பு, பொறாமை முதலிய குணங்கள்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. எங்கும் எதிலும் எப்பொழுதும் உங்களையே பார்த்து உங்களையே நினைக்கக்கூடிய குணத்தை எனக்கு கொடுக்கணும், வணங்கக்கூடிய நிலைமையை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறார். தங்களது பாகவத தர்மத்திற்கு எப்பொழுதும் சிறிதும் அழிவே வரக்கூடாது. ஆகையினால பிரபுவே, எவ்வகையிலும் மனதிற்கு இனிய பக்தி வழியையே எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறார். பகவானே, இந்த பக்தி யோகத்தை உறுதியாக செய்வதற்கு எனக்கு நோயே இருக்கக்கூடாது, நீண்ட ஆயுள் இருக்கணும். அதை பெறுவதற்கு நோய் தீர பால் அருந்துவது போன்ற தங்களது திருவடி சேவை எனக்கு அதிர்ஷ்டவசத்தினால பிறவியில் நான் செஞ்ச புண்ணியத்தினால எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே வியப்பாக இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் மார்க்கண்டேயர் ஜோதிடர்களால் கணித்து கூறப்பட்ட 12 வருஷமே குறைவான ஆயுளாக பெற்றிருந்தும் தங்களை ஓராண்டு காலம் தீவிரமாக சேவை செய்ததுனால தங்களுடைய படர்களை எல்லாம் கொண்டு யமனையே விரட்டி அடித்தாலுமே. குருவாயூரப்பா, உன்னால் முடியாது எதுவுமே இல்லை. நீண்ட ஆயுள் படைத்த தங்களது பக்தரான அந்த மார்க்கண்டேயர் புஷ்பபத்ரா நதிகளில், சுங்கபத்ரான்னு சொல்கிறோம்ல, மீண்டும் தவம் செஞ்சு தேவேந்திரன், தேவகன்னிகைகள், மன்மதன், தென்றல், காற்று முதலியவர்களோட உதவி கொண்டு அவரை மயக்கக்கூடிய முயன்று கூட நீங்கள் அவர் என்ன பண்ணார்? அவருடைய தவத்தியின் திண்மை, அந்த வலிமையினால் தோல்வியடைந்தான். தங்கள் பக்தர்களை யார் தான் வெற்றி கொள்ள முடியும்னு கேட்குறார். குருவாயூரப்பா, நாராயணனான தாங்கள் அந்த மார்க்கண்டேய முனிவர்கிட்ட உள்ள அன்பனால் அவர் எதிரே தோன்றிய பொழுது மார்க்கண்டேயர் மகிழ்ச்சி பொங்க தங்களை எல்லாம் துதித்தார். தாங்கள் பல வரங்களை அளிப்பதாக தூண்டிய போதும் பக்தியிலேயே மனநிறைவு பெற்ற அவர் வேறு எதுவுமே கேட்கல. என்ன, தங்களது மாயையின் விளையாட்டை காண வேண்டும் என்ற வரத்தையே வேண்டார். துன்பங்களை அளிக்கக்கூடிய மாயையை காண விரும்புவோனோ ஒருவன் அப்படின்னா மாயையினால் உண்டாகக்கூடிய துன்பத்தை அறியாத ஒரே காரணத்தினால தான் காணாததை காண வேண்டும் என்ற ஆவல்லாம் நமக்கு வந்து இவ்வாறு வேண்டிக் கொண்டார். இதுவே எனது உண்மையான எண்ணம்னு சொல்கிறார். இவ்வாறு மார்க்கண்டேயருக்கு அவர் விரும்பியபடி வரமளித்து விட்டு தாங்கள் போனதுக்கு அப்புறம் 7 கடல்களும் பொங்கி உலகை விழுங்கிடுத்து. ஆனால் மார்க்கண்டேயர் மட்டும் அந்த ஜலத்திலேயே அநேக வருஷங்கள் சுழன்று வருந்திய பொழுது ஆளிலையில் அற்புதமான ஒரு குழந்தை வடிவில் பள்ளி கொண்டு தாமரையில் ஒத்த சிறுவாயில் கால் கட்டவரலை பிடிச்சு வச்சுட்டு கரிய திருமேனியோடு விளங்கிய தங்களை தொலைவிலேந்து பார்க்குறார் இந்த மார்க்கண்டேயர். இங்கு மாயையின் இந்த இடத்துல தங்களை கண்ட மகிழ்ச்சினால் மயிர் சிலி தெளிந்து முனிவசிரேஷ்டர் தங்களை தொட விரும்பி வேகமாக வந்தபோது தங்கள் மூச்சு காற்றால் வேகமாக கவரப்பட்டு தங்கள் சரீரத்தின் உள்ளே சென்று அங்கு உலகமனைத்தையும் மிக பார்க்கிறார். உங்கள் உடம்புக்குள்ளே அவர் போயிட்டார். இங்கு மாயையின் திறனை உள்ளபடியே வெளிக்காட்ட இயலாததால் தங்கள் செயல் வழியே அதை வெளிப்படுத்தினீர் அப்படிங்கிறத நம்ம உணரணும். முப்புறம் எரித்த பரமசிவன் தங்களை பக்தரான மார்க்கண்டேயரை காண விரும்பி பார்வதியோடு அவர் முன்னாடி தோன்றினார். தவ வலிமையினாலேயே அவரால் முன்பே அறியப்பட்ட மூப்பு மரணமில்லா தன்மையை மீண்டும் அவருக்கு வரமாக அளித்துவிட்டு மறைந்தார்.
காமனை வென்ற பரமசிவனோ தங்களது சேவையாலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே தாங்களே மும்மூர்த்திகளின் சொரூபம் என்பதும் அனைவரையும் ஆட்டி படைக்கும் என்பதையும் இதிலேருந்து நமக்கு நன்னா தெரியுது. குருவாயூரப்பா, இந்த பிரம்மாண்டமான சத்தியலோகமானது பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் என்று ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கக்கூடிய 3 பாகங்களை உடையது. இந்த 3க்கும் மேலே மகத், அகங்காரம் முதலிய மாயையின் திரிபற்ற வைகுண்ட உலகம் விளங்குகிறது. அந்த வைகுண்ட உலகிலும் ஆவரண ஜலத்திலும் நந்தகோகுலத்திலையும் சுத்த சத்த சொரூபியான தாங்கள் சிச்சிதானந்தமாக பிரம்மத்தினின்றும் வேறுபாடற்ற பரம்பொருளாக விளங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, என்னை எல்லா நோயிலிருந்து காத்தருள்வீராகன்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.